வந்து 8வது வீட்டு தொடர்பு கொள்ளாம வேறு கிரகங்கள் 8வது வீட்டு தொடர்பு கொண்டு அது திசையா நடக்கும்போது மரணத்துக்கு இணையான தொந்தரவுகள் வரும். அப்போ லக்ன பாவம் வந்து ஒற்றைப்படை பாவமாவே தொடர்பு கொண்டா அவங்களுக்கு ஆயுள் வந்து நல்லா இருக்கும், கிட்டத்தட்ட 60 வயசுக்கு மேல இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து நிறைய விஷயத்தை இதை நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஒரே சிம்பிளா சொல்லிட முடியாது, இந்த டேட்டில் தான் வந்து நிரப்பார் அப்படிங்கறத நம்ம அறுதிட்டு கூற முடியாது. சார ஜோதிடத்தின் சிறப்பை பலரும் உணரும் வண்ணம் உங்களின் கடந்த கால அல்லது எதிர்கால கணிப்பை வெளியிடுமாறு அன்புடன் கேட்டு, அதாவது இவர் வந்து பொதுவாக தமிழ்நாட்டின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற கணிப்பை எழுதுமாறு கேட்டிருக்கிறாரு. இதெல்லாம் தேவையில்லாத ஒரு தனி நபருக்கு தான் நம்ம சரியா சொல்ல முடியுமே. உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயத்தை நீங்க பாருங்க, வேர்ல்டு மேப்பை நீங்க வந்து ஒரு டேபிள் மேல பிரிச்சு வைங்க, அதுல சென்னை எவ்வளவு பெருசு இருக்குன்னு பாருங்க. சென்னை என்பது ஒரு புள்ளியா தான் இருக்கும். ஒரு 4:3 வேர்ல்டு மேப்பை கொண்டாந்து ஒரு டேபிளில் வச்சுட்டு அதில் சென்னையை பாருங்க, தமிழ்நாடு பாருங்க, ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அப்போ தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், இதெல்லாம் வந்து விரிவுபடுத்தக்கூடிய நிலை வந்து இன்னும் சிறிது நாட்கள் ஆகும். அதனால தமிழ்நாட்டுக்கு பலன் சொல்றது, ஒரு நாட்டுக்கு பலன் சொல்றது அப்படிங்கிறதுலாம் வந்து அது ஆய்வுக்குரியதாக தான் இருக்க ஒழிய அது முழுமை அடையல. நாட்டுக்கு இது நல்ல போது நல்லது நடக்க போகுது, கெட்டது நடக்க போகுதுன்னு சொன்னால் எனக்கு யாரும் பைசா தர மாட்டாங்க. ஒரு தனி மனிதனுக்கு பலன்கள் சொன்னால் அவங்க பைசா தருவாங்க. அந்த நிலையில் தான் நான் போயிட்டு இருக்கேன். 2வது, தனிநபர் ஆராய்ச்சிக்கான பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு ஒரே நாளில் நீங்கள் 100 ஜாதகம் கூட அனலைஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு நாட்டுக்கு வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமமானது. அது அநேகமாக இன்னும் ஒரு 4-5 வருஷத்தில் அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணலான்னு நினைக்கிறேன். அது இறையருள் இருந்தால் அது முடியலாம். அடிப்படை பயிற்சி ஆரம்பிக்கும் தேதி எப்பொழுது ஒரு நண்பர் கேட்டிருக்கிறாரு. எப்போ சார் அடுத்த பயிற்சி வகுப்பு? அதாவது இங்கே வந்து நாங்கள் பயிற்சி வகுப்புன்றது ஜனவரி மாதமும் மே மாதமும் செப்டம்பர் மாதமும் 4 மாதம் நடக்கிறோம். அது தனிப்பட்ட முறையில் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னால் நான் சொல்லுவேன். நான் ஏன்னா இப்போ சொன்னால் அது விளம்பரமாக மாறிடும். திரு தினேஷ் குடியாத்தம் இருக்கிறாரா? இவர் வந்து மே 13, 2011 அன்று தேர்தல் முடிவு எந்த கட்சிக்கு சாதகமாக உள்ளது? இந்த மாதிரி அரசியல் சம்பந்தமான கேள்விக்கெல்லாம் இங்கே பதில் சொல்ல முடியாதுங்க. அடுத்து, சார ஜோதிட முறையில் ஒரு ஜாதகத்தை சரி செய்ய முடியுமா? அதாவது ராசி கற்கள் கொண்டோ நியூமராலஜி முறையிலேயோ கிரக பரிகாரங்கள் மூலமோ சரி செய்ய முடியுமா? இதற்கு தீர்வு என்ன? ஏற்கனவே சார ஜோதிட முறையில் பிறந்த நேரத்தை எப்படி சரி செய்யணும்னு ஐயா சொல்லியிருக்கிறாங்க, அந்த பதிலே போதும். அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. சார ஜோதிட முறையில் பலன் சொல்லும் சில ஜோதிடர்கள் பரிகாரம் சொல்கிறார்கள், ஆனால் சார ஜோதிடத்தில் பரிகாரம் இல்லை என்று உயர் திரு தேவராஜ் ஐயா கூறியுள்ளார். இது மக்களை ஏமாற்றும் செயல்தானே? எதை சொல்றீங்க நீங்க? அதாவது சார ஜோதிடத்தில் பரிகாரம் இல்லை என்று தேவராஜ் கூறியது மனிதர்களை மக்களை ஏமாற்றும் செயலா, இல்லை சார ஜோதிட முறையில் பலன் சொல்லும் சில ஜோதிடர்கள் செயலா? இதுல எது ஏமாற்றும் செயல்? தினேஷ் இருக்கிறாரா? இல்லை. ஓகே, முடிச்சிடலாம். நன்றி, வணக்கம். அப்புறம் அனைத்து சர்டிபிகேட் வாங்கின மாணவர்கள் குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். 5வது ஆண்டினுடைய சார ஜோதிட மாநாட்டிற்கு வருகை தந்து மாநாட்டு மலரை வெளியிட்டு சென்றிருந்த சாக்தஸ் பிரித்ரங்க சுவாமி அவர்களுக்கும் மற்றும் இங்கே சிறப்புரையாற்ற வந்த செந்திலடவி தினகரன் ஐயா அவர்களுக்கும் சிவயோகி சிவதாசன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே சிறப்புரை ஆற்றி சென்ற ஜோதிட அன்பர்களுக்கும் மற்றும் இந்த மாநாட்டிற்கு வருகை தந்த ஜோதிட அன்பர்களுக்கு ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த இடத்தை எங்களுக்கு ஒதுக்கி சென்ற நிர்வாகத்திற்கும் மதிய உணவை ஆண்டுதோறும் எங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற ஐயா காசிலிங்கம் அவர்களுக்கும் மற்றும் சிரமப்படாமல் மாநாட்டு விழா மலரை தொகுத்து தந்த ஏகாம்பரம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் எங்களுடன் ஒத்துழைப்பு தந்த அத்தனை நண்பர்களுக்கும் நான் மாநாட்டுக்குழு சார்பாக நன்றி என்று தெரிவித்துக் கொள்கின்றேன்.